வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் ஓபிஎஸ்ஸிற்கு முக்கிய பதவி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் நீக்கப்பட்டதாக எடப்பாடி இத்தனை ஆண்டுகளாக கூறி வந்தார். நீதிமன்றம் ஒரே ஒரு வார்த்தையால் இரட்டை இலை சின்னத்தை என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி முடிவெடுப்பதற்கு ஓபிஎஸ்ஸிற்கு அதிகாரம் இருக்கிறது. வருகின்ற 19ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ்ஸும் எடப்பாடியும் நேரில் சென்று அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பது தெள்ளத் தெளிவாக நீதிமன்றம் நீதிபதி குமரப்பன் தலைமையிலான அமர்வில் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் இருவரும் இணைந்து அதிமுகவின் சின்னத்தை முடக்க வேண்டாம் என்று கூறினால் மட்டும்தான் இரட்டை இலை சின்னம் முடப்பதில் இருந்து தவிர்க்கப்படும். அல்லது வெவ்வேறு பதில்களை இருவரும் தெரிவித்தால் நிச்சயம் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்பதுதான் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. மேலும் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு எடப்பாடியும் விரும்ப மாட்டார், அதே சமயம் ஓபிஎஸ்ஸும் விரும்ப மாட்டார். ஆகையால் ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டாம் என்று கூறிவிட்டால் அதிமுகவில் ஓபிஎஸ் இணைந்து விடுவார் என்றும் எடப்பாடிக்கு வேறு வழியில்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஓபிஎஸ் தான் என்று நம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அவர்தான் பொறுப்பேற்றார். ஆனால் சசிகலா அவர்களோ ஓபிஎஸ் தொடர்ந்து முதல்வர் பதவியில் இருந்தால் அது தனது பதவிற்கு ஆபத்தாகிவிடும், தனது கனவிற்கு பிரச்சனையாக வந்துவிடும் என்று கூறிதான் கூவத்தூரில் அவசர கூட்டத்தை ஏற்பாடு செய்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தி முதல்வராகவும் பதவியேற்க வைத்தார். ஆனால் சசிகலாவிற்கு மிகப்பெரிய ஒரு முதுகில் கத்தியை குத்தியவன் எடப்பாடி என்பதையும் சசிகலா அவர்கள் தற்பொழுது உணர்ந்து விட்டார். ஆனால் எப்படியாவது மீண்டும் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சசிகலா அவர்கள் அதிமுகவை மீட்டுவிடலாம் என்று பல நாட்களாக திட்டங்களை போட்டு கொண்டிருக்கிறாரை தவிர ஆனால் எந்த ஒரு நகர்வும் இதுவரை இல்லை. ஆனால் ஓபிஎஸ்ஸோ அனைத்து கட்சி தலைவர்களும் ஆதரவுகளை பெற்று அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார். அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அதிமுகவை மீட்டெடுத்தால் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், எடப்பாடி இணை ஒருங்கிணைப்பாளர், பொதுச்செயலாளர் பதவி கிடையாது. சசிகலா அவர்கள் இணைத்ததுபடி அதிமுகவும் மீண்டும் அவர் இணைந்து விடுவார். ஆனால் அவருக்கும் பொதுச்செயலாளர் பதவி கிடையாது. காரணம், நிரந்தர பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அவர்கள்தான் என்ற பேச்சும் தற்பொழுது அடிபட்டு கொண்டிருக்கிறது. அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்தால் அவருக்கு புதிய பதவியாக ஒருங்கிணைப்பாளர் பதவியின் காலம் நீட்டிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது.